இது இது வந்து ஒரு ஃபன்னான கொஸ்டின், ஒரு இமேஜினேஷனா இருக்கலாம். எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கறதோட வேற ஏதாவது ஸ்கிப் பண்ணிடலாமே. ஆனா உங்க பேரு? என் பேர் ரூபேஷ்குமார். ரூபேஷ்குமார், என்ன ஒர்க் பண்றீங்கன்னா? நான் ஒரு கிளாத்திங் கம்பெனில ரீட்டைல ஒர்க் பண்றேன். ரீட்டைலா ஒர்க் பண்ணீங்க. ஸோ பெரிய இடம் தான். அப்போ லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. உங்களோட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இதுக்கு நீங்க ஒரு ஃபன்னா ஆன்சர் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகே? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதாவது ஒரு லாரி டிரைவர் வந்து ஒரு ஒன்வே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ ஆப்போசிட்ல போலீஸ் நிக்காங்க. பட் போலீஸை பார்த்து அந்த லாரி டிரைவர் பயப்படவும் இல்லை, போலீஸும் அவரை கண்டுக்கவே இல்லை, விட்டுருதாங்க. அப்படி ஏன்? லாரி டிரைவர் அது எதையாச்சும் சொல்லியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வாக்கபிளா தான் இருப்பாரு. எது லாரி எடுத்துன்னு போனாரான்னு தெரியல. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுதான் கதை. அதாவது பெரிய பிசினஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவான் சொன்னால அண்ணன் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாரு. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. ஃபன் கொஸ்டின் தான். வின் பண்ண சிஎஸ்கே மேட்சை வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட, உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. என்னவா இருக்கும்? தோனி வந்து 2 6 2 4 அடிக்கிறாங்க. ஓகே, மொத்தம் எத்தனை ரன் ஆச்சு? 2 6 2 4. இது வந்து இது வந்து ஒரு ஃபன்னான கொஸ்டின். எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் சுத்தமா சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லையா? 2 6 2 4 கூட்டினா எவ்வளவு ரன்? 6 is 12, 12 into 8 20. சூப்பர் 20 ஆகுதா? ஓகே. இப்போ வந்து டோனி அடுத்த பால் வந்து அவுட் ஆயிருவாரு அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் கரெக்டா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? எப்படி அவரோட ஜட்ஜ்மெண்டா இருக்கலாம். அதான் எப்படி ஜட்ஜ் பண்றாரு? பேஸ் வந்து என்ன சொல்றது, ஒரு என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? லைக் அவரோட ஒரு என்ன சொல்றது, ஒரு இமேஜினேஷனா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓகே, நான் மறுபடியும் இந்த கொஸ்டினை திருப்பி சொல்றேன். சரியா? ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஓகே, வின் பண்ண சிஎஸ்கே மேட்ச எல்லாரும் இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாத்து இருக்கீங்க. ஓகே, 2 6 2 4 அடிக்காங்க. மொத்தம் 20 ரன் ஆகுது. அடுத்த பால்ல டோனி அவுட் ஆக போறாரு அப்படிங்கறத உங்க ஃப்ரெண்ட் கரெக்டா சொல்றான். எப்படி சொல்றான்? அவனுக்கு எப்படி தெரியும் அடுத்த பால்ல தோனி கரெக்டா அவுட் ஆயிருவாங்க அப்படின்னு? எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கறதோட வேற ஏதாவது ஸ்கிப் பண்ணிடலாமே. யோ மொக்கச்சாமி, எங்களோட சொம்பை நினைச்சியா? Because there is no involvement in the cricket match. யார் இவரு? எலக்ட்ரீஷியனா? கொஞ்சம் பார்த்தா தெரியல, பெருமாள் கோயில் வவால் மாதிரி இருக்கறானே. கிரிக்கெட் மேட்ச் கூட வருங்க. சோ வேணா ஃபுட்பால் மேட்ச் பிடிக்குமா? சரி, ஃபுட்பாலுக்கு போறோம். ஃபுட்பால் தெரியுமா? ஓகே, வின் பண்ண ஃபுட்பால் மேட்ச் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க. அதுல வந்து ரொனால்டோ ஆடுதாங்கன்னு வச்சுக்கீங்களா? அடுத்த கிக் வந்து அடிக்க போறாங்க, இல்ல அடுத்த கிக் மிஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கரெக்டா உங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு. ஏற்கனவே ஒரு பார்த்த வீடியோ வந்து பார்த்துட்டு தான் நீங்களா யாருடா? ரோல் அவுட் ஏதாவது பண்றாங்களா அப்படியோட மைட் பி இருக்கலாம். இது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஏற்கனவே வந்து இல்ல சி கரெக்டான கொஸ்டின். என்னோட ஆன்சர்ஸ் வந்து என்னன்னா, தெரியல வச்சு ஒரு கோட்ரு சொல்ல. ஏற்கனவே பார்த்த வீடியோ, ஏற்கனவே வந்து அது ஒரு அவரோட இமேஜினேஷன் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கலாம். தப்பு. நீ ஓனாடி வச்சுக்கிறியா இல்ல யாராவது எழுதி தராங்களா? ஐயோ அலாட்டாய்க்கடா. இந்த முட்டா பையில வச்சு நீங்களா ஒரு வீடியோ பண்றீங்களே. ஐயோ, மொத்த ததுரமும் ஒண்ணு கூடுதே. வின் பண்ண மேட்ச் சொல்லிட்டானப்பா. அதான் வின் பண்ண மேட்ச்னு சொல்லிட்டாங்கல்ல. நோ, என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ? ஆல்ரெடி வின் பண்ண மேட்ச் இவ்வளோ பெருசா क्वेश्चन கேக்குறாங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.